ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஓட்ஸில் தான் சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு ஓட்ஸ் பொங்கல் பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆயிலே இந்த மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டை இனிமேல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். வெங்காயத்தோடையே இந்த வாழைத்தண்டையும் வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். மூணு கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாழைத்தண்டும் இந்த வாட்டர்லேயே வெந்து வந்துடும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன், வெந்து வரட்டும். நம்மளோட ஓட்ஸ் வாழைத்தண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.